அன்பு நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் என் இனிய வணக்கம். இது தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. தவக்காலம் என்பது நமது வாழ்வின் புனித காலம், நம்மை புதுப்பிக்கின்ற காலம், அருளின் காலம், கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம். தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஆண்டவர் இயேசு பாலை நிலத்திலே சோதிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை நாம் பொதுவாக சிந்திப்பது உண்டு. ஆனால் இந்த ஆண்டு 3 வசனங்கள் தான். மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்குமான அந்த வசனங்கள் தான் நம்முடைய சிந்தனைக்காக, தியானத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. இயேசு சோதிக்கப்பட்ட நிகழ்வு மைய நிகழ்வாக கொடுக்கப்படவில்லை. மாறாக மார்க்கு எதை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்புகின்றார் என்றால், ஆண்டவர் இயேசு இறையாட்சியை பறைசாற்ற ஆரம்பிக்கின்றார். 3 வசனங்கள். 1, காலம் நிறைவேறிவிட்டது. 2, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. 3, மனமாறை நற்செய்தியை நம்புங்கள். முதல் மற்றும் இரண்டாவது நிலைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளவை. முதலிலே காலம் நிறைவேறிவிட்டது அல்லது நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். இது என்ன காலம்? மனித குல வரலாற்றிலே நாம் பல காலங்களை பார்க்கின்றோம். கற்கால மனிதன் கற்களை கொண்டே ஆயுதமாக பயன்படுத்தி வேட்டையாடி பிழைத்து வந்தான். அது நாகரிகத்தின் முதல் நிலை. அடுத்து உலோகத்தை கண்டுபிடிக்கின்றார். முதலில் வெண்கலம், அதன் பின் இரும்பு, ஆயுதங்களை செய்கின்றார், வளர்ச்சி அடைகின்றார். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலமாக நாம் கணிக்கின்றோம். அதுபோல இங்கும் ஒரு புதிய காலம் தொடங்குகின்றது. அந்த புதிய காலத்தை பற்றித்தான் இயேசு பறைசாற்றுகின்றார். இது என்ன புதிய காலம், எதன் காலம் என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது, இந்த இரண்டாவது நிலை, இறையாட்சி நெருங்கி வருகின்ற காலம். இறையாட்சி நெருங்கி வருகின்றது என்பது நிச்சயமாக அந்த மக்கள் பல கனவுகளை அது நினைவூட்டியிருக்கும். இறையாட்சி கனவுகள். இறையாட்சியின் கனவுகளை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அதன் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது விடுதலையின் கனவு, அது மகிழ்வின் கனவு. இந்த மகிழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் லேவியர் ஆகமத்துக்கு செல்ல வேண்டும். லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரத்திலே வருகின்ற அந்த யூபிலி ஆண்டு, யூபிலி என்றாலே மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என்று அர்த்தம். அங்கே அடிமைகள் விடுதலை பெறுகின்றார்கள், இழந்தவற்றை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள், நிலம் மீட்கப்படுகின்றது. இயற்கையும் நிலமும் புத்துணர்ச்சி பெறுவதற்காக விடப்படுகின்றன. இதைத்தான் ஏசாயா நூலிலும் பின்னர் லூக்கா நற்செய்தியிலும் ஆண்டவர் வாசிக்கின்ற அந்த வசனத்தில் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பதற்காக. எனவே இந்த காலம் ஆண்டவர் அருள் தருகின்ற காலம். ஆண்டவருடைய அருள் தருகின்ற காலம் இப்படிப்பட்ட மகிழ்வின் காலமாக இருக்கும், விடுதலையின் காலமாக இருக்கும். அந்த காலம் இதோ தொடங்குகின்றது என்று ஆண்டவர் இயேசு அறிவிக்கின்றார். 3வதாக மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பது. இந்த மனம் மாறுதலும் நற்செய்தியை நம்புதலும் ஏறத்தாழ ஒன்றுதான். நாம் நற்செய்தியை நம்பினாலே மனம் மாறிவிட்டோம் என்று அர்த்தம். நாம் மனம் மாறுவது நற்செய்திக்காக. இந்த மனம் மாறுதல் என்ற அந்த சொல்லாடல் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய சொல்லாடல். ஏன்னா அதிலிருந்து மனமாற்றம், மத மாற்றம், கன்வர்ஷன் என்றெல்லாம் போயிடும். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இந்த மனம் மாறுதல், பழைய மொழிபெயர்ப்பில் மனம் திரும்புதல் என்று இருக்குன்னு நினைக்கிறேன். மனம் திரும்புதல் இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை ரிப்பென்டன்ஸ், கன்வர்ஷன் இல்லை. அப்போ ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும்போது இயல்பாகவே நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது பாவ வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கை, புண்ணிய வாழ்க்கை என்பது சம்பந்தமான விஷயம் இல்லை. அதை விட இன்னும் அடிப்படையான ஒரு விஷயம். இது நம்முடைய பார்வை சம்பந்தமானது.
இதில் ஒரு கன்வர்ஷன் இருக்கின்றது, ஒரு மனமாற்றம் இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. ஆனால் அது பெர்னார்ட் லோனர்கன் என்ற அந்த இறையியலார் அவர் சொல்லுகின்ற அந்த பொருளில் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். அவர் எழுதிய ஒரு புத்தகம் மெத்தட் இன் தியாலஜி. அப்போ இறையியலின் வழிமுறைகள் பற்றி பேசும்போது இதை சொல்லுகின்றார். கன்வர்ஷன், மனமாற்றம் என்றால் அது என்ன அப்படின்னு சொல்லும்போது 3 நிலைகளிலே அதை சொல்லுகின்றார். முதலாவதாக இஸ் an intellectual conversion, அறிவுசார் மாற்றம். இரண்டாவது மாரல் கன்வர்ஷன், அறம்சார் மாற்றம். மூன்றாவதாக ரிலிஜியஸ் கன்வர்ஷன். இப்போ ரிலிஜியஸ் கன்வர்ஷன் சொல்லும்போது அதை மத மாற்றம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள தோன்றும், ஏன்னா நம்முடைய சூழல் அப்படி. ஆனால் அவர் அதை நாம் புரிந்து கொள்கின்ற அந்த மத மாற்றமாக அவர் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் சொல்லுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது அது ஆன்மீக மாற்றம். இந்த அறிவுசார் மாற்றம் என்பதை நாம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுகின்றோம், அது உண்மையானது என்று நமக்கு புரிகின்றது, ஆனால் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற மனம் இல்லாத போது நம்மிடம் அறிவுசார் மாற்றம் ஏற்படவில்லை. உதாரணமாக, இந்த உலகம்தான் எல்லாவற்றுக்கும் மையம், அது அசையவே இல்லை, சூரியனும் சந்திரனும் அதை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்த ஒரு காலம் இருந்தது. கலிலேயோ வந்தார், அதற்கு முன்னால் கோப்பர்னிக்கஸ் வந்தார். அவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்லை, பூமி அசைந்து கொண்டிருக்கின்றது, சூரியனை அது சுற்றி கொண்டிருக்கின்றது சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள அங்கே மனசு இல்லை. அறிவுசார் மாற்றம் அங்கே ஏற்படலை. அறம்சார் மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சில விஷயங்களை நல்லது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, அதில் பிரச்சனை இருக்குது என்று தெரிந்த பின்னாலும் இல்லை, நான் இப்படியே இருந்து விடுவேன், ஏன்னா இதுதான் எனக்கு பழகி போன ஒன்று, நான் மாற மாட்டேன் என்று சொல்வது அறம்சார் மாற்றம் அங்கே நிகழவில்லை. இந்த ஆன்மீக மாற்றம் என்பது என்னை ஒருவர் அல்லது ஒரு ஆற்றல் தடுத்தாட்கொண்டு என்னை இயக்குகின்ற பொழுது, அல்லது நான் என்னையே சரணாகதியாக கொடுக்கின்ற பொழுது வருகின்ற அந்த மாற்றம். இனி நான் அல்ல, பவுல் சொல்லுவார் இல்லையா, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். அப்போ அப்படியாக தன்னை கடந்த ஒரு நிலை, என்னை கடந்த ஒரு ஆற்றல் என்னை ஆட்கொள்ள நான் அனுபவிப்பது, இதுதான் அடிப்படையான மாற்றம். இப்போ இந்த மாற்றங்கள், இதைத்தான் மனமாற்றமாக ஆண்டவர் சொல்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த மாற்றங்களிலும், இந்த இன்டலெக்சுவல், இந்த அறிவுசார், அறம்சார் மற்றும் ஆன்மீக அந்த மாற்றங்களிலும் 3 நிலைகளை நம்ம பார்க்க முடியும். அது எப்படி நடக்கின்றது என்பதை முதல்ல ஃபண்டமெண்டல், அதாவது அடிப்படையான மாற்றம், ஃபண்டமெண்டல் கன்வர்ஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா நமக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு இன்சைட், உள் ஒளி, நாம் உலகத்தை எப்படி பார்க்குறோம், மனிதர்களை எப்படி பார்க்குறோம் என்பது அதில் அடங்கியிருக்கு. ஒரு காலத்தில் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனிதன் மனிதனுக்கு ஓநாயாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, மனிதன் மனிதனுக்கு சகோதரனாக இருக்கின்றான், மனிதன் மனிதனுக்கு சகோதரியாக இருக்கின்றான் என்று பார்க்கின்ற அந்த பார்வை இருக்கின்றது அல்லவா, அது மாற்றம், அது ஃபண்டமெண்டல், அடிப்படையான மாற்றம். இந்த விபச்சாரத்தில் பிடிபட்டதாக ஒரு பெண்ணை கொண்டு வராங்க. மற்றவங்கெல்லாம் அந்த பொண்ணை ஒரு பாவி அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இயேசு அவளை ஒரு தன் சகோதரியாக பார்க்கின்றார். ஏனென்றால் அவளும் தந்தையின், இறை தந்தையின் மகள், என் சகோதரி. இதுதான் பார்வை மாற்றம் என்பது, இதுதான் மாற்றம் என்பது, மனமாற்றம் என்பது. இப்போ இது அடிப்படையாகவே அமைந்திருக்க வேண்டும். ஃபண்டமெண்டல் கன்வர்ஷன், அடிப்படையான மாற்றம். இனி சிலருக்கு இந்த மாற்றம் அதிரடியாக வரும், ரெவல்யூஷனரி கன்வர்ஷன். பவுல் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எப்படிப்பட்ட அதிரடியான ஒரு கன்வர்ஷன், ஒரு மாற்றம் நிகழ்கின்றது என்பதை நாம் பார்க்குறோம். இது அதிரடியாக திடீர்னு வரும், அது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் புரட்டி போடுற விதத்தில் வரும். இப்படி சிலருக்கு நடக்கும். சிலருக்கு இது படிப்படியாக நடக்கும், இவல்யூஷனரி கன்வர்ஷன்.
இந்த படிப்படியான மாற்றம் என்பது எவல்யூஷனரி கன்வர்ஷன் என்பது ஏற்கனவே அடிப்படை மாற்றத்தை அனுபவித்தவர்களுக்கு கூட தேவைப்படும். எனக்கு பார்வை சரியாகத்தான் இருக்கிறது. நான் எல்லாரையும் சகோதரனாக சகோதரியாகத்தான் பார்த்து பழகுகின்றேன். பிரச்சனை இல்லை. அடிப்படையில் என்னுடைய பார்வை சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் என்னிலும் இன்னும் பல சுய மைய சிந்தனைகள், தன்மைய சிந்தனைகள், என்னை பற்றியே நான் நினைத்து கொண்டிருப்பது, என்னுடைய சுயநலங்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் படிப்படியாகத்தான் மாற்றங்கள் நிகழும். அப்போ மாற்றம் என்பதும் மன மாற்றம் என்பதும் இயேசு மன மாறுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இதை எல்லாமே உள்ளடக்கியதாகத்தான் நான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மன மாற்றத்தில் இருக்கின்ற அந்த ஆழமான அந்த அர்த்தம் நமக்கு புரியும். இயேசு விடுக்கின்ற இந்த மன மாற்றத்துக்கான அழைப்பு புதிய பார்வைக்கான ஒரு அழைப்பு. ஆலயத்தை மையமாக கொண்டு இயங்கிய ஒரு மக்கள் கூட்டத்தை இயேசு வீதிக்கு கொண்டு வருகின்றார். இயேசுவின் பணி வாழ்வு ஆலயத்தை மையமாக கொண்டு இயங்கவில்லை. துவக்க காலங்களிலே தொழுகை கூடங்களில், ஜப கூடங்களில் அவர் போதிக்க ஆரம்பிக்கின்றார். ஆனால் அதுவும் சரிப்பட்டு வரவில்லை. அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்றார்கள், போதும் என்று சொல்லிவிடுகின்றார்கள். எனவே இதை ஆலயமும் அல்ல, ஜபக்கூடமும் அல்ல, ஆண்டவரை சந்திக்கின்ற தலங்களாக அவர் முன்வைப்பது வயல்வெளிகளும் கடலோரங்களும் வீதிகளும். மக்கள் கூடுகின்ற எல்லா இடமும் ஆலயங்கள், கடவுளை தரிசிக்கின்ற இடமாக அவர் மாற்றுகின்றார். இந்த மாற்றம் திருச்சட்டத்தால் வாழ்வு வரும் என்று நம்பிய ஒரு மக்கள் கூட்டத்தை திருச்சட்டத்தால் ஒன்றும் ஆகாது, திருச்சட்டத்தால் விளைவது பாவம் அப்படின்னு பவுல் பின்னால் சொல்லுவார். நாம் வாழ்வு பெறுவது திருச்சட்டத்தால் அல்ல, கடவுளின் அருளினால், கிருபையினால் என்று சொல்லுகின்றார். மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அது புற இனத்தாருக்கும் உண்டு என்று எண்பிக்கின்றார். இப்படியாக ஒட்டுமொத்த ஒரு புதிய பார்வை, ஒரு சமத்துவ பார்வை, நீதியில் நிறைந்த ஒரு அன்பு பார்வை, இந்த பார்வைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இதுவே மனம் மாறுதல், இதுவே நற்செய்தி. ஆண்டவர் இயேசு யூபிலி ஆண்டின் எக்காலத்தை முழங்குகின்றார். நற்செய்தியை ஏற்க நாம் தயாரா? நன்றி.